தனக்கு சொந்தமான வீட்டை ஏமாற்றி விற்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சரின் மகன் மீது பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். தூத்துக்குடியைச் சேர்ந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் சீத செல்லப்பாண்டியனின் மகன் ஜெபசிங் என்பவருக்கு திருமணமாகி ஏற்கனவே மனைவி மற்றும் குழந்தைகள் உள்ளனர். இவருக்கும் உள்ளூர் தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி தொகுப்பாளராக பணிபுரிந்து வந்த பெண்ணுக்கும் இடையே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அப்போது வீடு ஒன்று வாங்குவதற்காக அந்த பெண்ணிடம் இருந்து 30 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் நகைகளை ஜெபசிங் வாங்கி சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த வீட்டை விற்க அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லப்பாண்டியன் வேறொருவரிடம் முன்தொகை வாங்கியதாக சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள நிலையில் இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நான் தூத்துக்குடியில் முன்னாள் அமைச்சர் தொழிலாளர் துறை அமைச்சர் சீனாத்தானா செல்லப்பாண்டியன் 2வது பையன் ஞானராஜ் ஜெபசிங் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ண வந்த ஸ்டேஷனுக்கு பதிவு பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு வீடு முடித்தோம். அந்த வீடை ஒரு 30 லட்சம் ரெடி கேஷும் கொஞ்சம் நகைகளும் அவருக்கு கொடுத்துருக்கேன். அந்த வீடை என் பேரில் முடிக்காமல் அவர் பேரில் முடிச்சிட்டாரு. இப்போ எனக்கு தெரியாமல் அந்த வீட்டை அவரும் முன்னாள் அமைச்சர் சீனாத்தானா செல்லப்பாண்டியன் அவர்கள் அந்த வீட்டுக்கு 30 லட்சம் ரூபா அட்வான்ஸ் வாங்கிட்டார். அது என்னோட வீடு, என் அனுமதி இல்லாமல் அந்த வீட்டை விற்க பார்க்குறாங்க. அதை நான் கேட்டதுக்கு என்னை அடிக்கிறாரு, ரொம்ப கொலமிரட்டல் விட்டுறாரு. ஆடியோலாம் என்கிட்ட இருக்கு, நான் எல்லாம் காட்டியிருக்கேன். நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நான் நம்புறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.